என்னோட வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டாங்க. அது கிடையாது அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு மேடையும் இது பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் நடிகர் கார்த்திக் சார் கூட ஜப்பான் மூவி ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன். நான் நடித்த எல்லா படத்துலையும் நான் திருநங்கையாக நடிக்கவே இல்லை, என்னை கேர்ளாக தான் எடுத்திருக்கிறாங்க. அது போக தூத்துக்குடியில் திரு அப்படிங்கிற ஒரு மூவி எங்கள் ஊர் எஸ்பி சார் திருநங்கைகளை பற்றின விழிப்புணர்வு பெற்றவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக திரு அப்படின்ட்டு ஒரு மூவி எடுத்தார். அது இன்றைக்கி இங்கே ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் வந்து ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது. நிறைய மூவிக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன். ஏமே வந்து லாயர் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை. எங்கள் ஆளுங்க வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்களோட ஒரு கருத்தை முன் வைக்கும் போது நிறைய பேர் முட்டுக்கட்டை போடுறாங்க. ஸோ அதை தவிர்த்து நாங்கள் வந்து முன் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன்னா எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பேர் நீங்கள் திருநங்கைகளை பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்கள் அழகிகள் அவ்வளோ அழகழகாக இருக்கிறோம். எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு நாங்கள் யாருக்காவது தெரியுமா? நான் இவங்க எங்கே இருப்பாங்க, இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்களே, இவங்க வீடு எங்கே இருக்குது? இல்லை இந்த ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு விஐபிஸ் இருக்கிற ஏரியாலையோ ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஏரியாலையோ நாங்கள் வாழ்ந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அதிகப்படியாக நாங்கள் வாழ்கிறதே வந்து சுனாமி சைடு தான். கால்வாய்கள் ஓடுற பக்கம் தான் எங்களுக்கு காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒதுங்கி வாழ்கிற நாங்கள் ஆண் பெண்ணுக்கு நிகராக வந்து நாங்கள் எல்லாத்தையும் உடச்சி உங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கிறவனே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. எங்களுக்கு சொல்லவா வேணும்? அது என்னை நோண்டுச்சு அப்படின்னு சொன்னாலே போதும், உடனே தூக்கிடுவாங்க. ஏன் நீங்களும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, பேச வர்றவங்களையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு எங்கள் மேலே ஈகோவா? ஒன்றுமே தெரியல. அதனால் என்னோட ஆசை நான் லாயர் ஆகணும். ஒரு வழக்கறிஞர் தான் தன்னோட கருத்தை பகிரங்கமாக எல்லார்ட்டையும் சொல்கிற திறமை அவர்கிட்ட இருக்குது. ஒன்று அரசியல்வாதிங்க, அவங்க வந்து அவங்க கருத்து சொல்வாங்க. ஆனால் தன்னோட சுய கருத்து சொல்கிறது வந்து லாயர்ஸ் தான். எங்கள் அமைப்பிலேருந்து நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்க. நானும் லாயர் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை.